வணக்கம். சிக்கன் பிரியாணி 4 கிலோ சிக்கன் பிரியாணி எப்படி செய்வதுன்னு நம்ம பார்க்கலாம். நம்ம செய்ய போகிற மெத்தட் வந்து தம் பிரியாணி. இதற்கு தேவையான பொருள் இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். அப்போ தான் இந்த வீடியோவில் நம்ம எதுவுமே மிஸ் பண்ணாமல் அப்போ தான் இந்த பிரியாணியை நல்லா நம்ம செய்ய முடியும். பிரியாணி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருள் என்னென்னு நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். சிக்கன் வந்து 4 கிலோ சிக்கனை நான் வந்து க்ளீனாக வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். பிறகு வந்து மஞ்சத்தூள் விட்டு நல்லா க்ளீனாக வந்து வாஷ் பண்ணணும். அப்போ வந்து நம்மளுக்கு எந்த ஸ்மெல்லும் வராது. அதனால் க்ளீனாக வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை நல்லா வடிகட்டிடணும். வடிகட்ட பிறகு 300 ml தயிர் ஆட் பண்ணுறோம். கூடவே வந்து சால்ட்டு வந்து நான் யூஸ் பண்ணுறேன். இதுக்கு நீங்கள் கல் உப்பு யூஸ் பண்ணாலும் பண்ணலாம். கூடவே வந்து சக்தி மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள். இது சால்ட்டும் மிளகாய்த்தூளும் தேவையான அளவுக்கு போடணும். அதிகமாக போடாதீங்க. ஏன்னா நம்ம ஒன் பை ஒன்னாக போடும்போது ஆட் பண்ணி நம்ம அந்த டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்து செக் பண்ணி போட்டுக்கலாம். அதிகமாகிடுச்சுன்னா காரம் அதிகமாகிடும், உப்பு அதிகமாகிடும். அப்புறமா நம்ம செய்ய போகிறது 4 கிலோ சிக்கன் பிரியாணி தான். அதனால் அதுக்கு தேவையான அளவு நம்ம போடணும். அதையும் நீங்கள் பார்த்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போடுங்க. இதை வந்து நம்ம கொஞ்ச நேரம் பிஃபோராகவே வந்து ஊற வச்சிடுறோம். பிரியாணி செய்வதுக்கு முன்னாடியே அதை க்ளீனாக ரெடி பண்ணி வைக்கும்போது அது ஊறின்னு இருக்கும். நல்லா மசாலா வந்து உள்ளே ஏறும். இதுக்கு வந்து நம்ம பாத்திரத்தை வச்சு 1/2 லிட்டர் கோல்டு வினர் ஆயில் வந்து நல்லா சூடான பிறகு ஆனியன், வெங்காயம் வந்து 1 கிலோவுக்கு 400 கிராம். இது 4 கிலோவுக்கு 600 எடுத்துருக்கோம். வெங்காயத்தை நல்லா சிறுக பொடியாக கட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம சின்னதாக கட் பண்ணும் போது சீக்கிரமாக வதங்கிடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு சின்னதாக கட் பண்ணுங்கள். முழு பட்டை நீட்டாக சுருள் பட்டையை வந்து ஒரு 4-5 பட்டை நான் வந்து உடச்சி போட்டிருக்கேன். ஒரு 10 இலை. கூடவே வந்து கிராம்பு வந்து 6லேருந்து 7, 1 கிலோவுக்கு 6லேருந்து 7 கிராம்பு போடுறேன். ஏலக்காய் வந்து 1 கிலோவுக்கு 5 ஏலக்காய் வந்து ஆட் பண்ணுறோம். மூடி போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் வேக விட்டுறோம். ஏன்னா மூடி போட்டு நம்ம விடும்போது சீக்கிரமாக நம்மளுக்கு ஆனியன் வந்து நல்லா ஃப்ரை ஆகும். அதனால் வந்து மூடி ஒரு 2 மினிட்ஸ் போடுங்க. ஒரு 5 மினிட்ஸுக்கு மேலே போடாதீங்க. ஏன்னா வந்து ஆனியன் வந்து கருகிடும். அதனால் செக் பண்ணிவிட்டு திருப்பியும் மூடி போட்டு விட்டுருங்க. இப்போ ஆனியன் வந்து நல்லா ஒரு பக்கத்தில் வந்து நல்லா ஃப்ரை ஆகிருக்கு. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், திருப்பி விட்டுக்குங்க. ஏன்னா எல்லா இடத்துலையும் நம்மளுக்கு வந்து வதங்கிறதுக்காக நல்லா வந்து திருப்பி விட்டுக்கிட்டு ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு. பிரியாணிக்கு வந்து ஆனியன் நல்லா வதங்கின பிறகு நம்ம வந்து தக்காளியும் வந்து அதே அளவு 600. தக்காளியும் சின்னதாக கட் பண்ணிக்கங்க. சின்னதாக கட் பண்ணும்போது நம்மளுக்கு ஈஸியாக வதங்கிடும். அதனால் தக்காளியும் நம்ம வந்து சின்னதாக கட் பண்ணி அதையும் வதக்கிக்கணும். தக்காளி வதங்கும்போது கூட வந்து சால்ட்டு வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து சால்ட்டு தான் ஆட் பண்ணுறேன். சால்ட் வந்து நான் சொன்ன மாதிரி சிறிதளவு, அதிகமாக போடாதீங்க. ஏன்னா உப்பு வந்து இதுக்கு ஏற்ற மாதிரி உப்பு போடுங்க. சிக்கன் நம்ம ஊற வச்சோமே அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போடுங்க. ஏன்னா அதிகமாக ஆகாதபடிக்கு நம்ம பார்த்துக்கணும். நல்லா வதங்கிட்ட பிறகு இஞ்சி பூண்டு வந்து 200 கிராம், இஞ்சி 200 கிராம் நல்லா அரைச்சிக்குங்க. நைஸாக அரைச்சிக்குங்க. அரைச்சி வந்து நம்ம இப்போ தக்காளி வதங்கின பிறகு நம்ம சேர்க்குறோம். நம்ம வந்து இஞ்சி வந்து ஆட் பண்ணும்போது அடி பிடிக்கும். அதனால் நம்ம அடி பிடிக்காத அளவுக்கு அதை நல்லா கிண்டி விட்டுக்கணும். நல்லா அடி பிடிக்காத அளவுக்கு கிண்டும் போது தான் அது நம்மளுக்கு அடி பிடிக்காது. இஞ்சி நல்லா வதங்கிட்ட பிறகு
கூட வந்து நம்ம மிளகாய்த்தூள் ஆட் பண்ணுறோம். மிளகாய்த்தூள் உப்பும் வந்து இதுக்கு ஆட் பண்ணும்போது தக்காளிலையும் நம்மளுக்கு ஆனியன் எல்லாத்துலேயும் வந்து நல்லா டேஸ்ட் கரெக்டாக இருக்கும். அதனால் வந்து நம்ம முன்கூட்டியே இதெல்லாம் கரெக்டான பதத்துக்கு போட்டு வச்சுக்கிறோம். நல்லா வந்து ஆயில் வந்து வெளியே வருது பாருங்கள். இஞ்சி நல்லா வதங்கிடுச்சு. நல்லா வதங்கின பிறகு நம்ம வந்து சிக்கனை வந்து ஆட் பண்ணுறோம். கறியை நம்ம வந்து ஊற வைக்கும்போது மசாலா போட்டு, அதே போல் அரிசியும் வந்து நம்ம எவ்வளோ எடுக்கிறோமோ 4 கிலோ அரிசியை வந்து அளந்து அளந்து அதில் 1.5 மடங்கு தண்ணி வந்து நம்ம ஆட் பண்ணோம் பிரியாணிக்கு. அதே போல் அரிசியை நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிவிட்டு அரிசியை நல்லா ஊற வைக்கணும். அரிசியை வந்து ஊற வச்சுட்டு நம்ம வந்து சிக்கன் ஆட் பண்ணும்போது நம்ம அதை வந்து வடிகட்டி வச்சுக்கணும். தண்ணி ஃபுல்லாகவும் ஊற்ற வேணாம். 1.5 மடங்கு எடுத்ததில் 1/2 மடங்கு தண்ணியை வந்து ஆட் பண்ணிக்கணும். மல்லி வந்து புதினா வந்து கை ஃபுல்லாக வந்து நான் போடுறேன். நல்லா இதழாக நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே வந்து அதை விட கம்மியாக கொத்தமல்லி, பச்சை மிளகாய் வந்து காம்பை மட்டும் கிள்ளிட்டு 1 கிலோவுக்கு 5 பச்சை மிளகாய் இதுதான் நம்ம கணக்கு பண்ணி 4 கிலோவுக்கு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. ஏன்னா பச்சை மிளகாய் நம்ம ஃப்ளேவருக்காக தான் போடுறோம். காரம் வந்து மிளகாய்த்தூளில் நம்மளுக்கு காரம் நல்லாயிருக்கும். கறியை வந்து நம்ம மூடி போட்டு நல்லா வேக விட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் ஒரு 3 மினிட்ஸில் வந்து செக் பண்ணி பார்க்கணும். ஏன்னா அடி பிடிக்குதா, கறி எப்படி இருக்குன்ட்டு நம்ம செக் பண்ணுறோம். இப்போ வந்து ஒவ்வொருவருக்கும் ஒரு மெத்தடில், ஏன்னா நம்ம வந்து செய்கிறது வந்து விறகு அடுப்பு எந்த அளவுக்கு எரியுதோ அதுக்கேற்ற மாதிரி வேகும். அதை மட்டும் நீங்கள் கிளியராக செக் பண்ணிங்க. ஒரு 2 மினிட்ஸு 3 மினிட்ஸில் செக் பண்ணிங்க. திருப்பி நான் செக் பண்ணுறேன், கறி வெந்திருக்கான்னு பார்க்கணும். கறி நம்மளுக்கு வெந்துடுச்சான்னு பார்க்கும்போதே தெரியும். ஆனால் நம்ம கற்றுக்கிறதுக்காக நீங்கள் வந்து கறியை வந்து செக் பண்ணி பார்க்கணும். அது எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கறியை எடுத்துட்டு கையில் வந்து கறி வெந்திருக்கான்னு நம்ம அழுத்தி பார்த்தாலே தெரியும். அடுத்த முறை வந்து நம்ம கறி கொஞ்சம் வேகணும். அதனால் திருப்பி மூடி போட்டு விட்டுட்டு திருப்பி வந்து செக் பண்ணுறோம். நம்ம செக் பண்ணும்போது இப்போ எப்படி செக் பண்ண போகிறோம் பாருங்கள். கையில் வந்து நம்ம செக் பண்ணும்போது சூடாக இருக்கும். அது எப்படி இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியாது. அதனால் ஒரு கறியோட துண்டை எடுத்து ஒரு கறி துண்டை மட்டும் நம்ம எடுத்து தண்ணியில் போட்டு ஏன்னா தண்ணியில் போடும்போது நம்மளுக்கு சூடு தெரியாது. அதனால் கறியை வந்து உடச்சி பார்க்கும்போது வெந்திருக்கு பாருங்கள். ஒரு 80% மேலே வெந்துட்டுருக்கோம். நல்லா கறி வெந்துடுச்சிங்களா. கறி ரொம்ப வேக விட்டுட்டிங்கன்னா உடஞ்சிடும். அதனால் நம்ம கரெக்டான பக்குவம், கறி நான் உடச்சி காட்டினேன் பாருங்கள், அந்த பக்குவத்துக்கு இருந்தால் போதும். இப்போ அது நல்லா ஓரளவுக்கு வெந்துடுவோம். நம்ம வந்து அளந்து வச்சுருக்கிற தண்ணியை வந்து இதில் ஆட் பண்ணுறோம். இது வந்து ரொம்ப கஷ்டமான ப்ராசஸ்லாம் இல்லை, ஈஸியான முறையில் தான் நம்ம செய்யலாம். அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இந்த மெத்தடு ட்ரை பண்ணி பாருங்கள். மூடி போட்டு விட்டுட்டு பிறகு நல்லா கொதி வந்த பிறகு, கொதி வந்தாலே போதும். கொதி நல்லா வந்துடுச்சிங்களா. இப்போ வந்து ரைஸ் வந்து ஆட் பண்ணுறோம். இந்த ரைஸ் ஆட் பண்ணும்போது மட்டும் நம்ம இது வேகமாக எல்லாத்தையும் செய்யணும். ஏன்னா தண்ணி வந்து சீக்கிரமாக நம்மளுக்கு ட்ரை ஆகிடும். ஏன்னா நம்ம மூடி போட்டு கரெக்டான பதத்தில் கரெக்டான அளவில் செய்கிறதுனால இதை வந்து கரெக்டாக வந்து நம்ம ஃபாஸ்ட்டாக கொஞ்சம் செய்யணும். நல்லா கிண்டி விட்டுட்டு இப்போ வந்து உப்பு காரம் நீங்கள் பார்த்துங்க. உப்பு காரம் வந்து நல்லா ஓரளவுக்கு கரிப்பு தெரிகிற அளவுக்கு, ரொம்ப கரிப்பு இல்லாத ஓரளவுக்கு தெரிஞ்ச அளவுக்கு எடுத்துக்கணும். நான் வந்து ஒரு 4 லெமன் வந்து புழிஞ்சு விட்டுருக்கேன். கூட வந்து நெய் வந்து ஒரு 25 கிராம் நெய் வந்து ஆட் பண்ணுறோம்.
மூடி போட்டு விடணும். ஏன்னா மூடி போடாத விட்டால் அந்த தண்ணியோட அளவு வந்து நம்மளுக்கு கம்மியாகிடும். அதனால் மூடி போட்டு தான் நம்ம இதை விடணும். ஒரு 2 மினிட்ஸில் வந்து நம்ம செக் பண்ணணும். 2 இல்லை 3 மினிட்ஸில் வந்து நம்மளுக்கு வந்து தண்ணி வந்து ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள். தண்ணி வந்து ஒரே லெவலாக ஆகிடுச்சு. தண்ணி மேலவே இல்லை, கரெக்டாக இருக்குது. ரைஸ் வந்து நல்லா நீளமாக வந்துடும். அவ்வளோதான், நம்மளுக்கு வந்து அவ்வளோதான், டைமிங் முடிஞ்சிடுச்சு. இப்போ வந்து அது நெருப்பெல்லாம் நம்ம வந்து எடுத்துடணும். ஏன்னா நெருப்பு அதிகமாக இருந்ததுன்னா தண்ணி நம்மளுக்கு குறைவாயிடும். அதனால் கரெக்டாக அந்த பதம் வந்ததுமே நெருப்பை நம்ம வேகமாக எடுத்துடணும். வேகமாக எடுத்துட்டு எதுக்காக நான் இதெல்லாம் உங்களுக்கு வீடியோ காட்டுறேன்னா, அப்போ தான் உங்களுக்கு இது வந்து ஈஸியாக இருக்கும். அதனால் நான் ஒன்றோடாவது நான் வந்து காட்டுறேன். நம்ம நெருப்பை எடுத்து தம் போடுறேன். இப்போது மூடியை ஃபுல்லாக நெருப்பை போட்டு நல்லா பரப்பி விட்டுங்க. கீழே வந்து நான் நெருப்பை விடலை. நல்லா பாருங்கள் வீடியோவை. மேலே நல்லா நெருப்பை பரப்பி விட்டுட்டு இது ஒன்றும் ரொம்ப கஷ்டமான ப்ராசஸ்லாம் இல்லை, ஈஸியாக நம்ம செய்யலாம். யார் வேணாலும் செய்யலாம். நான் கீழே இருக்கிற நெருப்பு எல்லாத்தையும் எடுத்துட்டு நான் வந்து கீழே தண்ணி ஊற்றி அணைச்சிட்றேன். எதுக்காகனா நெருப்பு இருந்ததுன்னா இது வந்து தண்ணியோட அளவு குறைஞ்சிரும், கீழே இருக்காது. அதனால் அடி பிடிக்காது இருக்கிறதுக்காக எடுத்துட்டு நான் வந்து இது ஒரு 20 மினிட்ஸ் வந்து தம் போடுறோம். தம் போட்டு நான் வந்து செக் பண்ண வந்திருக்கேன். ஆக்சுவலாக நான் தான் பிரியாணி இதை செய்கிறேன். ஃபஸ்ட் டைம் வந்து நான் வீடியோவில் காட்டுறேன். நான் வந்து ஆர்மி ஆகணும்னு ஆசைப்பட்டேன். என்னுடைய குடும்ப சூழ்நிலை காரணமாக என்னால் ஆக முடியல. இப்போ இதில் நான் கொத்தமல்லி ஆட் பண்ணிட்டேன், சும்மா வாசனையாக இருக்கும்ன்ட்டு. புதினாவும் கொத்தமல்லியும் கொஞ்சமாக போட்டு தூவிட்டு இப்போ வந்து இந்த நம்ம தம்மு வந்து எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். இதை வந்து பதமாக நம்ம உடச்சி எடுக்கணும். உள்ளே விட்டுலாம் கலரி எடுக்கக்கூடாது, ஏன்னா கறி உடையும், ரைஸ்லாம் உடஞ்சிரும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு பொறுமையாகவே இதை செய்யுங்க. நெருப்பு எடுக்கும்போது பார்த்து எடுக்கணும், ஏன்னா மேலே நெருப்பு வராத அப்படிக்கு பார்த்துக்கணும். சாம்பல் வந்து நம்ம கொட்டும் போது ரைஸில் வரும், அதை நம்ம கேர்ஃபுல்லாக தள்ளி கொட்டணும். அரிசி நல்லா பக்காவாக வெந்திருக்கு. அதே போல் நல்லா எப்படி இருக்குது பாருங்கள், நீட்டாக வந்திருக்கு, உடையவே இல்லை. சிக்கனும் வந்து நல்லா வெந்திருக்கு. நல்லா கறி வெந்திருக்கு, நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. சாப்பாடு உண்மையாலுமே நல்லா இருந்தது. நீங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எதனா பர்த்டே, எதனா ஃபங்க்ஷனில் எதனா நம்ம கொஞ்சமாக செய்யும் போது இந்த மெத்தடில் நீங்கள் செய்யுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த டேஸ்ட் வந்து நீங்கள் செஞ்சீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சேனல் இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்துக்காக தேங்க்யூ. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள். நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த பிரியாணி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். எந்த ஒரு அஜினோமோட்டோ கலர் எதுவுமே நம்ம ஆட் பண்ணல. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ, நன்றி.